எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸில் இருக்கிற நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஹவுஸ் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், ஃபண்ட் ஏஜ் பார்க்கும்போது 3 years and 6 months. இந்த ஃபண்டை லான்ச் பண்ண டேட் வந்து 13th January 2022. பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது இது டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் இண்டெக்ஸ். எக்ஸிட்லோடு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து 15 நாளுக்குள்ளே வெளியேறும்போது 1% இந்த பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் ஃபண்டில் 0.27% இருக்குது, ரெகுலர் ஃபண்டில் 0.59% இருக்குது. பிளான் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ், இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 1026 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 10th August 2025 படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹17.8714 இருக்குது, ரெகுலர் கோத்தில் ₹17.6267 இருக்குது. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு மூலிமா ₹500 தேவைப்படும். இது லம்சம் அமௌண்ட் தான் ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்கும் பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். 1 monthல இது 3.98% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 monthsல 21.25%, 6 monthsல 21.26%, 1 yearல வந்து 38.53%, 2 yearsல 26.20%, 3 yearsல இது 23.49% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்டில் சிப்பு முறையில் பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றது பார்த்தலாம். இந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹10,398 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹398 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 மாதமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 30,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹33,313 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹3,313 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 6 மாதங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹69,540 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹9,540 இருக்குது. நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 ஒரு வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,47,114 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது அது ₹27,114 இருக்குது. 2 வருடங்களாக தொடர்ந்து இந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2,40,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹3,25,000 இருக்குது. 2 வருஷமாக மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது அது ₹85,000 இருக்குது. 3 வருஷங்களாக தொடர்ந்து இந்த ஃபண்டில் வந்து டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹5,29,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு அது ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ₹1,69,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸையும் கேட்டகரி ரிட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து அதிகப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது இப்போ பார்த்துடலாம். 1 monthல நிப்பான் இந்தியா கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3.98%. இதுவே கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 3.89%. பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாத போதும் நிப்பான் இந்தியா வந்து அதிகப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 monthல 3.98%. 3 மாதத்தில் வந்து நிப்பான் இந்தியா கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.25%. இதுவே கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 12.15% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ரிட்டர்னை காட்டிலும் பெருமளவுக்கு நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 3 மாதத்தில். 6 monthஸில் நிப்பான் இந்தியா கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.26%. இதுவே கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 18.65% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா 6 மாதத்தில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் நிப்பான் இந்தியா கொடுத்த ரிட்டர்ன் வந்து 38.53%. இதுவே கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 41.04% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ரிட்டர்ன் வந்து கூடுதலாக கொடுத்துருக்கு when compared to நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். 2 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 28.34%. இதுவே நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.20%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து கூடுதலாக கொடுத்துருக்கு when compared to நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்.
3 வருஷத்தில் நிப்பான் இந்தியா கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.49%. இதுவே கேட்டகரி ரிட்டர்ன் பார்க்கும்போது 23.45%. ஃப்ராக்ஷன் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே க்ளோஸாக தான் இருக்குது. 3 இயர்ஸில் பார்க்கும்போது ரெண்டுமே ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட இதே கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து சுப்பீரியர் சைடு இருக்குது, எது வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குன்றத பீரியட் வைஸ்ன்றதை பார்த்துடலாம். இதில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் எந்த ஃபண்டு வந்து சுப்பீரியர் சைடில் இருக்குன்றதை பார்த்துடலாம். 3 மந்த்ஸில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.25%. இதுவே ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3 மாதத்தில் 21.24%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.08%. கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3 மாதத்தில் 21.27% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மாதத்தில் அதிகப்படியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு வந்து கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.27%. இதோட வந்து நிப்பான் இந்தியா ப்ளஸ் ஆதித்ய பிர்லா சன் லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ராக்ஷன் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3% வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் 3 மாதத்தில் டாப்பர். 6 மாதத்தில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.26%. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.63%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.46%. கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.59%. 6 மந்த்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.63%. இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் வந்து மற்ற ஃபண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்த போதிலும் இதுதான் வந்து 6 மந்த்ஸில் டாப்பர். 1 இயரில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 38.53%. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 38.75%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 39.03%. கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 39.51%. 1 இயரில் டாப்பர் பார்க்கும்போது அது கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 39.51%. 4 ஃபண்ட்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது 1%குள்ளே தான் வித்தியாசம் இருக்குது. 3 இயர்ஸில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.49%. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.79%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3 வருஷத்தில் 23.76%. கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஃபண்டு வந்து இது வந்து அனலைசேஷன் எடுத்துக்கொள்ளப்படலை. அதனால தான் இது வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கோம். 3 இயர்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அது ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.79%. இருந்த போதிலும் மற்ற ஃபண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் வித்தியாசம் இருக்குது. ஆல்டுகெதராக பார்க்கும்போது 3 மந்த்ஸ் அண்ட் 1 இயரில் வந்து கொட்டாக் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் டாப்பர். 6 மந்த்ஸ் அண்ட் 3 இயர்ஸில் வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் டாப்பர். இவங்க தான் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் வந்து அந்தந்த பீரியடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோட மேஜர் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பில் க்ரோத்தில் இது 0.27% இருக்குது. இது பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃபண்டில். இது ஃபண்டோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு மட்டும் கிடையாது, இதே கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்டுக்கும் இது பொருந்தும். அதாவது இது வந்து ஹையர் வாலட்டிலிட்டி அண்ட் ரிஸ்க் அதிகம். இந்த சில்வர் வந்து வாலட்டைலாக எப்பவுமே இருக்கும். ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை பொறுத்து தான் இதனுடைய சில்வருடைய மூவ்மெண்ட்டே இருக்கும். இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.